ஒரு காலத்தில் உலகம் முழுக்க ஒரு பெரிய அழிவின் நிழல் பரவியது. மழை நின்றது, நிலம் உலர்ந்தது, உயிர்கள் அழிந்தன. தேவர்கள், அந்த வலிமையுள்ள தேவர்களே அஞ்சி நடுங்கினார்கள். அப்போதே பிரம்மா சிவனிடம் வருகிறார். சிவனே, இந்த உலகத்தை காக்க வேண்டியது உங்களால் தான் முடியும். தர்மத்தை நிலைநாட்டுங்கள், அநீதியை அழியச் செய்யுங்கள். ஆனா இது சாதாரண பணியில்லை. நீங்கள் இமயமலையிலே உள்ள ஒரு மலை குகையில் தவம் செய்ய வேண்டும். அந்த தவமே இந்த உலகத்தை காப்பாற்றும். சிவன் அதை ஏற்கிறார். ஆனா பிரச்சனை ஒன்று, இந்த தவத்தை அரக்கர்கள் கலைக்கக்கூடும். அதை காக்கணும் ஒரு வலிமையான காவலன் வேண்டும், யாரும் எதிர்க்க முடியாதவங்க. அப்போதே பிரம்மா சனி பகவானிடம் சென்று சொல்லுகிறார். சனி, இந்த உலகத்தையே காப்பாற்றும் சிவனின் தவத்துக்கு நீயே காவல் புரியணும். சனி பகவான் அமைதியாக ஓரமாக நின்று கேட்டார். பிரம்மாவின் வேண்டுகோளை புரிந்து கொண்டு அவர் சொன்னார், இந்த உலக நன்மைக்காக நான் எப்போதும் தயாராயிருக்கேன். நான் காவல் புரிவேன். சிவன் குதிரை மீது புறப்பட்டுச் செல்கிறார். பின்னால் சனி பகவான் தனது காக்கை வாகனத்தில் புறப்படுகிறார். இருவரும் சேர்ந்தே அந்த மலை குகையை அடைகிறார்கள். அங்கு சிவன் பல நாள்கள், பல வருடங்கள் தீவிரமான தவம் மேற்கொள்கிறார். அந்த தவம் கலைக்கப்படாமல் இருக்க சனி பகவான் வெளியே உறுதியாக காவல் செய்கிறார். சிவனின் தவத்தினால் உலகம் அழிவிலிருந்து மீளுகிறது. மழை மீண்டும் பெய்கிறது, நிலம் மீண்டும் குளிர்கிறது, உயிர்கள் புனிதமடைகின்றன. சிவன் குகையிலிருந்து வெளியே வருகிறார். சனி பகவானை பார்த்து மிகுந்த நன்றியுடன் சொல்கிறார், உன் காவலால்தான் என் தவம் கலைக்கப்படவில்லை. உன் உண்மையும் தர்மமும் உலக நன்மைக்காக நீ செய்த பாதுகாப்பும் மறக்க முடியாதது. அந்த நிமிடத்திலிருந்து சனி பகவானே சனீஸ்வரன் என்றே அழைக்கத் தொடங்கினார்கள். ஒரு உண்மையான பணி, ஒரு தூய நோக்கம், ஒரு உறுதிகொண்ட உழைப்பு, அதற்கான பாராட்டும் பெருமையும் இறைவனிடமிருந்து கூட கிடைக்கும். சனி பகவான் போல நம்மோட உண்மையையும் நம்பிக்கையையும் நம்மால காப்பாற்ற முடியும்.